ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து வீட்டுக்கு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க. சுண்டல் வாங்கியிருக்கேன். சுண்டல் 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். கருப்பு சுண்டல். பொரியலில் 1/2 கிலோ. உளுந்து போன வாரமே போய் மதுரைக்கு போனேன். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் ஒரு ரவுண்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் வீடியோ எடுக்கிற டைம் இல்லை, எனக்கு ஊருக்கு போனாலும் அவசரமாக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த உளுந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பத்தாவதுக்கு இட்லிக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கிலோ. கடலைப்பருப்பு வீட்டில் கொஞ்சம் இருக்குது, சரி கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு. பாசிப்பயிரும் போனப்பே வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் இது கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாசிப்பருப்பு 1 கிலோ வாங்கியிருக்கேன். பாசிப்பருப்பு மோஸ்ட்லி நான் வந்து கீரைக்கு போடுவேன், அதுக்கப்புறம் பாயாசம் வச்சுக்குவோம். இது என்னது? இது மல்லி, மிளகா பொடி இதெல்லாம் அரைக்கிறது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வரமல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். துவரம்பருப்பு கொஞ்சம் இருக்குது வீட்டில், சரி இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள், இந்த கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, அப்புறம் ஆவாரம் பூ, ஒரு 15 பொருள் போட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு இந்த வந்து பூஜா ஹாலிடேஸ்க்கு வந்திருந்தா. அப்போ மஞ்சள் அரைச்சி தாங்கம்மான்னு சொன்னால் வாங்கி ஜாமான்லாம் வாங்கி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டேன். வந்து பார்த்தா வெயிலே இல்லை, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அரைக்க முடியல. அதுக்கப்புறமா அரைச்சி அவள் ஊருக்கு போயிட்டா. சரி இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். அவள் போயிட்டு வந்து இந்த தீபாவளி பருவம் அப்போ கொடுத்தோலான்னு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 15 பொருள் போட்டு அதை எழுதி வச்சுருக்கேன், என்னென்னு தெரில. எல்லா பூவும் போட்டு காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது பழங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன். ஆப்பிள், கொய்யாப்பழம், வாழைப்பழம். எல்லாருமே கொய்யாப்பழம்லாம் சாப்பிடுங்க, நல்லது, ரொம்ப நல்லது. கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. நம்ம நினச்சிக்கிறோம் ஆப்பிள் மாதுளை இதில் தான் சத்து இருக்குது, காசுலேயே வாங்கினா தான் சத்து அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நெல்லிக்காய் வாங்கி டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது. வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். சாத்துக்குடி பாருங்க, ரெண்டுலேயும் சாத்துக்குடி தான் இருக்குது. வாங்கி வச்சு அப்படியே இருக்குது. அந்த பப்பெல்லாம் லைட்டாக நேற்று வாங்கிட்டு வந்தோம். வீடியோ எடுக்கவே இல்லை. வீடியோ எடுக்க வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். டிமார்ட்டில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். வாங்க வீடியோ எடுக்கலாம், அதுக்கு டைமே இல்லை. இப்போ தான் வந்தார். பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே நான் சரி வீடியோ எடுப்போம்லாம், எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்காமே விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழங்கள்லாம் இதாகிடுச்சு. பழங்கள்லாம் வந்து அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. மளிகை ஜாமான் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் பழங்கள்லாம் வீணாக போகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஜூஸ் போட்டு குடித்தாதான் வந்து கிரேப்ஸ் இருந்துச்சு. அந்த கிரேப்ஸ் உள்ளே வச்சுருக்கேன். அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன் கிரேப்ஸை. அடுத்து வாங்க மிஸ்டர் கோல்டு வாங்கினேன். சரி தீபாவளி வருது, எல்லோரும் தீபாவளிக்கெலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கூட்டம்ன்றீங்க. மதுரையில் போன வாரம் போயிருந்தப்ப நாச்சியார்ஸு, போத்தீஸ்லாம் சரியான கூட்டம். நீங்கள்லாம் போகும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. குழந்தைங்களாம் பத்திரமா கையில் பிடிச்சிக்கோங்க. மந்த்ரா வாங்கினேன். அதுக்கப்புறம் எப்போ தீபாவளி வந்தாலும் நமக்கு ஸ்பெஷல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், குலோப்ஜாம். கட்டாயமாக குலோப்ஜாம் செஞ்சுருவோம். வீட்டுக்கு வேணுங்கிற கொஞ்சம் வெந்தயம் வாங்கினேன். கிராம்பு, எல்ஜி பெருங்காயம், வீட்டுக்கு கொஞ்சம் சத்து மாவு இல்லை, தீர்ந்து போச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தீர்ந்து போச்சு. சரி சத்து மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சோளம், அதுக்கு போட பாதாம், முந்திரி, சத்து மாவு இதெல்லாம் போட்டு அரைப்போம். கொள்ளு பயிறு, பார்லி அரிசி, ஜவ்வரிசி. இது வந்து வெள்ளை மொச்சப்பயிறு. கடைக்கு போய் வாங்கிட்டு இருக்கும்போது மொச்சப்பயிறு தான் என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் மொச்சப்பயிறு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு. வரகு,
இது என்ன மாப்பிள்ளை சம்பா அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி. அரிசியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து இது என்ன அரிசி, ரெட் ரைஸ், சகப்பரிசி. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 200 போட்டு தான் அரைப்பேன். மீதி இருக்கிறதெல்லாம் என்ன செய்வேன்னா இட்லிக்கு போடும்போது தானியத்தை போட்டு சேர்த்து அரைச்சிடுவேன் இட்லிக்கு. இது வந்து குதிரைவாளி. இது வந்து தினை, சாமை. கிட்டத்தட்ட 20 பொருள் வரும். இந்த பிஸ்கட் நான் ரொம்ப நல்லாயிருக்கும். போன தடவை கடைக்கு போயிருந்தப்போ வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பையன் இது அடுத்து போகும்போது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொன்னான். சரி அவனுக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து முந்தானத்தே வாங்கிட்டு வந்துட்டேன். பேகுலேயே இந்த பிஸ்கட் இருந்தனால நானும் மறந்துட்டேன், அவனும் பார்க்கல. பார்த்துருந்தா இந்நேரம் காலியாக இருக்கும். நீங்கள் வந்தோடனே எடுத்து தந்துட்டாங்க எனக்கு. அப்புறம் ஒரு கட்டு வாங்கினேன். சக்கரை கோல்டு எப்போவுமே நான் வந்து பெரிய பாக்கெட்டை தான் வாங்குவேன். வீட்டில் இருக்குது, அன்றைக்கி டிமார்ட்டில் வாங்கின டீக்குள்ளே இருக்குது. சரி எதுக்காவது கொஞ்சம் வச்சுக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு சக்கரா கோல்டு வாங்கிட்டு வந்தேன் 2 பாக்கெட்டு. பொரியலில் சத்து மாவு கரைக்கிறதுக்காக தனியாக வாங்கியிருக்கேன். இது வந்து ரைஸ் புழுங்கலோ ஏதோ போட்டிருக்கு. அரிசியெல்லாம் சிகப்பாக இருந்தோடனே நான் பாடிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சரி இட்லிக்கு அப்படியே இந்த சத்து மாவு போட்டு மிச்சத்தை வந்து ரைஸ் என்னமோ போட்டுருக்குங்க. என்ன ரைஸ்ன்னு தெரியல. சிகப்பு அரிசியா என்ன ரைஸ்ன்னு எனக்கு தெரியலையே. ரைஸ் பச்சைன்னு போட்டிருக்கு. பச்சை அரிசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்லிக்கு போட்டுக்குவேன் மீதியை சத்து மாவு போட்டுட்டு. அடுத்தது வந்து இது சம்பா கோதுமை. எல்லாமே இதெல்லாம் சத்து மாவு போய் 20 ஜாமான் வரும். வேர்க்கடலை, கருப்பு கவுனி, இது கடுகு, மிளகு வாங்கிக்கேன். கருப்பு கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி. இது மாப்பிள்ளை சம்பா அரிசி. என் பையன் அடிக்கடி காஃபி தான் கேட்குறான். டீ குடிக்கிறத விட காஃபி தான் விரும்பி குடிக்கிறான். படிக்கிற நேரம் சரி தலை வலிக்குது அப்படின்னு சொன்னான். சரி அவனுக்காக காஃபி போட வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு ஓமும் போடுவோம், சீரகம் போடுவோம். சீரகம் போட மாட்டோம், ஓமும் பெருங்காயம் அதெல்லாம் போடுவோம். இது வந்து எள்ளு, காஃபி பொடி, ஏலக்காய் போடுவோம், சுக்கு போடுவோம். சுக்கு வீட்லேயே இருக்குதா, அதனால் அது வாங்கலை. எல்லாம் போட்டு தான் இருப்போம். இட்லி அரிசி கொஞ்சம் தீர மாதிரி இருந்துச்சு. சரி அவசரத்துக்கு இந்த கடையில் வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 கிலோ இட்லி அரிசி வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சத்து மாவுலாம் என்ன செய்வோம்னா எல்லா ஜாமானும் இந்த 20 ஜாமானையும் மொத்தமாக வறுத்துருவோம். ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அங்கே ரைஸ் மில்லில் போட்டு அரைச்சி வச்சுக்குவோம். காலையில் சுடுதண்ணி என் பையனுக்கு கொடுக்கறனால பாலில் கலந்து கொடுத்துருவேன். பெரியவங்க அப்படிலாம் சாப்பிடணும் அப்படின்னா சுடுதண்ணியில் கலந்து கொதிக்க வச்சு நல்லா கிண்டி கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை, இல்லை விருப்பம் இருந்தால் சர்க்கரை வேணாம் சுகர் இருக்குது அப்படின்றவங்க உப்பு போட்டு குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லது சத்து மாவு. பிள்ளைங்களுக்கு இதை கொடுத்தாலே ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை மதுரைக்கு போயிட்டு நான் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. முருங்கைக்காய், சுண்டைக்காய் அது இதுன்னு எடுத்துகிட்டு வருவேன். இந்த தடவை ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. ஊறுகாய் பாருங்க, இது நார்த்தங்காய் ஊறுகாய், இது எலுமிச்சங்காய் ஊறுகாய். என் மாமியார் வீட்டிலே ஒருத்தவங்க வாடகைக்கு இருக்காங்க. அவங்க ஊறுகாயெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. சரி அவங்கள்ட்ட வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊறுகாய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா இந்த தடவை எப்பயும் போல் தாத்தா நான் போனோடனே மருதாணி பிச்சு கொடுத்தாரு. ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் அரைக்கணும். நான் அவ்வளோதான், இதுக்கு மேலே வச்சுருந்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படி பார்த்தோன்னே இலையை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக வாங்கிட்டு வந்தார். மருதாணி பிச்சு கொண்டு வந்தார். இல்லை மருதாணி பிச்சு கொண்டு வந்தார். ஆனால் நான் இன்னும் அதை கொண்டு வந்து பாருங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன். இங்கெல்லாம் பிளாக்காக கொஞ்சம் பாருங்கள் ப்ரௌன் ஆயிடுச்சு. வேஸ்ட் பண்ணுறேன் நான் தான். இன்றைக்காவது அரைச்சி கையில் வச்சுக்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரைச்சி மருதாணி வச்சதை உங்கள்கிட்ட வீடியோ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லாருமே தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளியை. வெடி வைக்கும்போது பிள்ளைங்க கூடயே பத்திரமா இருந்து கூட வெடி வைங்க. தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பலகாரம்லாம் செய்யும்போது கவனமாக எண்ணெயில் போடுற பொருள்லாம்
அதெல்லாம் பார்த்து தள்ளி நின்று போடுங்க. கவனமாக என்ஜாய் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.